நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவாஜி அவர்களுடைய எந்த போஸ்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் அவருக்கு ஒரு சிலை வைக்கிறதுன்னு வச்சுங்களேன், அவருக்கு எந்த போஸ்டரில் இருக்கதை நீங்கள் சிலையாக வைப்பீங்க? அவருடைய ரொமான்டிக் வாக் 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 அந்த வாக்கு எந்த மூவிலையும் நான் பார்த்ததில்லை. இந்த இப்படி பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டில் அடிப்பார். அழகா இருக்கும், அம்சமா இருக்கும், ரொம்ப பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அப்படி செலவு வச்சா நல்லா இருக்கும். ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி வைக்க சொல்லுங்களேன். ரெக்கமெண்ட் வைக்க சொல்லுங்களேன் எங்களை. சிவாஜி கணேசன் ராஜராஜ சோழனில் எப்படி நிற்பார், ஒரு மன்னன் மாதிரி எம்பையர் மாதிரி இருக்கும். ஓகே, ராஜராஜ சோழன் ஒரு கம்பீரமான ஒரு ஸ்டைல், அந்த அங்கி இந்த கையிலிருந்து போட்டு இந்த கையிலிருந்து இப்படி தொங்கும், அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலை வைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பர். வேற சிவாஜி கணேசன் அவர்களுக்கு நீங்கள் ஒரு சிலை வைப்பதாக இருந்தால் என்ன போஸ்டரில் வைப்பீங்க? பாசமலரில் பார்த்தீங்கன்னா கணத்தில் வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வரும். எப்படி அது இப்படி வச்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த படத்தில் ஃபோட்டோ வரைஞ்சி ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கும். அது உண்மையாக ரொம்ப ஆக்சுவலாக வந்து கணத்து கை வைக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த சீன் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃப் அது வைக்கலாம். ஒன்று வேற சார், அவர் ஒரு புருவத்தை லேசாக வில்லு மாதிரி வளைப்பார் சார். அந்த மாதிரி ஒரு போஸ்டரில் அவருக்கு ஒரு சிலை வச்சாங்கன்னு வச்சுங்களேன், உலகம் பூரா வியந்து பார்க்கும் சார். சூப்பர். வேற சிவாஜி சிலையை நான் செய்ய போகிறேன் கர்ணன் பாணியில். கர்ணனில் நிற்கிற மாதிரி இன்னும் 2 வருஷம் எனக்கு நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. உத்தமபுத்திரன் படத்தில் அவருடைய வில்லனாக நடிக்கிற கேரக்டரில் அவர் ஒத்தரால் தான் ஒரு கால் ஒரு படி மேலேயும் இன்னொரு கால் தரையில் இருக்கிற மாதிரி நிற்க முடியும். அதாவது இல் ஷோ தட் பெண்ட் as if he has put 1 step above and 1 step below. அதாவது பிளெயின்ஸ்லேயே அப்படி நின்று ஒரு போஸ், அதை நான் பார்த்து ரசிச்சிருக்கேன் சிவாஜி கணேசன் இதில். அந்த மாதிரி ஒரு போஸில் அவர் நின்று இந்த உத்தமபுத்திரன் ஸ்டைலில் ஒரு சிலை வச்சா ரொம்ப அழகாக இருக்குது. அதை சிலையாக வைக்கணும் ஆசை. அதை சிலை. ஓகே, வேற அந்த வசந்த மாளிகை படத்தில் அந்த ஏனி ஏனியன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன்ல, அந்த பாட்டில் அதில் நான் சக்கரவர்த்தியிடான ஒரு வரி வரும். அந்த நேரத்தில் அவர் ஒரு இடுப்பில் கையை வச்சுட்டு, ஐயா சொன்ன மாதிரி இந்த ஒரு சிவப்பு கலர் கோட் ஷூட் போட்டிருப்பார். அவர் இடுப்பில் கையை வச்சு நிற்கும் போது தியேட்டரே அதிரும். அது மாதிரியான ஒரு சிலை தான் நிறுவனா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் எவர்கிரீனாக இருக்கும். ஓகே, இதோ பார், இறந்து போன தன் மனைவிக்காக கட்டிய தாஜ்மஹால் இல்லை, உயிரோடு இருக்கும் தன்னுடைய காதலிக்காக கட்டிய வசந்த மாளிகை அப்படின்னு சொல்கிறப்போ அந்த மொத்த செட்டையுமே அந்த அத்தனையுமே இவர் கையிலேருந்து போட்டு கட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த காட்டுறது அந்த போஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. பாசமலரில் சார் ஒரு சீன் இருக்குங்க, இது கொஞ்சம் மைக் இல்லாமலே இருந்தாலும் மைக் பிடிச்சிங்கம்மா. இப்படி கையை கட்டிட்டு அப்படி ஒரு ஸ்டைல் அது நிறைய படத்தில் இருக்கும். நீங்கள் புதிய பறவை பாட்டில் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னாலும் வரும் அந்த சீன். இப்படி வச்சுட்டு இருப்பார் சார். அன்பான ஒரு பாசமுள்ள ஒரு மனிதனை அந்த இடத்துல பார்க்கலாம் சார். ரொம்ப அமைதியான ஒரு சிலையாக இருக்கும் அது. ஓகே.